என்னோட லாஸ்ட் ஃபேட் லாஸ் ஜர்னியில் நான் பண்ண ஒரு காமனான மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே கேலரிஸோட டிபெண்ட் பண்ணி போனது. ரெஸ்ட் டேஸ்க்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன் பிட்வீன் மீல் டைமிங் நான் பிளான் பண்ணாமல் இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணங்காட்டி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட மசில் மாஸ், என்னோட எனர்ஜி லெவல் ஃபுல்லாகவே வந்துட்டு கிராஜுவலாக ட்ராப் ஆகிட்டே வந்துச்சு. அண்ட் இன்னொன்று, நான் லாஸ்ட் டைம் பண்ண கட்டில் பார்த்தீங்கன்னா, என்னோட டைம் பீரியட் ரொம்ப கம்மி. ஸோ அந்த டைம் பீரியட்லாம் அந்த கட் பண்ணங்காட்டி என்னோட சைஸ் ஃபுல்லாகவே அடி வாங்கிருச்சு. ஸோ அந்த மிஸ்டேக் எப்போ பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, 2023 என்னோட ஐசிஎன் கோவா ஷோவில். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 2 இயர்ஸ் பல்க் போயிருந்தேன். அதுக்கப்புறம் என் கட் மறுபடியும் இப்போ 2025ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை ஃபுல்லாக கன்சிடர் பண்ணி தான் பண்ணேன். அதாவது என்னோடய கட்டுக்கு தேவையான டைம் பீரியட் கொடுத்தது. அதாவது என் பாடி கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் என்னோட மைக்ரோ நியூட்ரியன்ஸை நான் கன்சிடர் பண்ணது. அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம், ரெஸ்ட் டேஸ்க்கு நான் வந்துட்டு நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னோடய பாடியில் இப்போ ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் பண்ண கட்டுக்கும் இந்த டைம் பண்ண கட்டுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, முக்கியமாக இந்த மெயினான ஃபேக்டர்ஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.